ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ரோமர் 1:17 விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறதாய் இருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு அழகான ஒரு வாழ்க்கை உண்டென்று சொன்னால் அது விசுவாச வாழ்க்கையே. The faith life is the most beautiful life in the world. அதைத்தான் தேவனும் இந்த உலகத்திலே நாம் வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கலாய் இருக்க தேவன் விரும்புகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசினால் அந்த விசுவாச வார்த்தை சொல்லுகிறபடியே நடக்க வேண்டும். இஃப் யூ டாக் ஃபெய்த் யூ ஹவ் டு வாக் ஃபெய்த். அப்படியாய் அமைகிறது. இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள்? விசுவாசிப்போம், ஆனால் அந்த விசுவாச வார்த்தை சொல்லுகிறபடி நடக்குமோ நடக்காதோ என்று சொல்லி அங்கே சந்தேகத்திற்கு நாம் இடம் கொடுத்து விடுகளாய் இருக்கிறோம். யூ மஸ்ட் ஆக்ட் ஃபெய்த். விசுவாசம் செயல்படுகிற விசுவாசமாய் அதை முழுமையாய் நாம் நம்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. யுவர் ஆக்ஷன்ஸ் அண்ட் த வேர்ட் ஷுட் அக்ரி. நீங்கள் பேசுகிற விசுவாச வார்த்தையும் அதுக்கான செயல்பாடுகளும் ஒத்து போகிற பொழுது அங்கே அற்புதம் நடக்கிறதாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் தம்முடைய மகிமையினாலே நம்முடைய எல்லா குறைவுகளை அவன் நிறைவாக்க வல்லவர் என்று சொல்லுகிற விசுவாச வார்த்தைகளை சொல்லுள்ளாகினா அந்த மாதத்திலே அந்த வாரத்திலே உங்கள் வீட்டில் என்ன சூழ்நிலை இருக்கிறதோ நம்ம சொல்லணும். கர்த்தர் என்னை ஆச்சரியவிதமாய் நடத்துவார், என் தேவைகளை சந்திப்பார், எனக்கு சுகம் தருவார், எனக்கு பலன் தருவார், இந்த மாதத்தில் குறைவின்றி என்னை நடத்துவார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்கிற விசுவாச வார்த்தையும் உங்களுடைய மனதிலே நீங்கள் எண்ணுகிற செயல்பாட்டின் வார்த்தையும் சரியாக இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் மனதில் சரியாக வார்த்தைகளை சொல்லலாம், அதை விட்டுட்டு மறுபடியும் எனக்கு இந்த மாதம் எப்படி அமையுமோ, ஏதாவது குறைவு வருமோ, இல்லை கஷ்டம் வருமோ என்று சொன்னால் நீங்கள் மனதளவிலே விசுவாசிக்கிறீர்கள், ஆனால் செயல் அளவிலே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. தேவனுடைய வார்த்தை உண்மையாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே நமக்கு செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை வார்த்தைகளையும் முழுமையாய் நம்புங்கள். The word is true. அதனால் அந்த வார்த்தை சொல்லுகிறபடியே செய்யுங்க. நான் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறது மட்டுமல்ல, அந்த வார்த்தை சொல்லுகிறபடி வாழ போகிறேன் என்று சொல்லுங்க, அதை நம்ப போகிறேன் என்று சொல்லுங்க. வேத வசனம் சொல்லுகிறதை 100% அப்படியே நான் அதை என்னுடைய வாழ்க்கையில காணப்போகிறேன், அதை என்னுடைய மனதில் முழுமையாய் விசுவாசிக்க போகிறேன். நம்ம சொல்லுகிற வார்த்தையும் செயல்படுகிற காரியமும் ஒன்றாய் இருக்கிற பொழுது அங்கே அற்புதம் நடக்கிறது. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். அற்புதங்களின் பிதாவே, தயவு உள்ளவரே, நாங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசுகிற பொழுது, ரேகேமா வார்த்தைகளை பேசுகிற பொழுது உம்முடைய மகிமையான அதிகாரம், வல்லமை, ஆச்சரியமானவைகளை நீ செய்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் பேசுகிற வார்த்தையும் ஆண்டவரே நாங்கள் செயல்படுத்துகிற காரியங்களும் ஒற்றுப்போக நீர் எங்களுக்கு சொல்லித்தாரம், பலப்படுத்தும். உடைய அதிசயங்களை காண எங்களுக்கு கிருபை செய்ய ராஜா. உடைய பிள்ளைகள் யாவரும் உடைய வல்லமுள்ள அதிகாரத்துக்கும் இரக்கங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.